ரிஷபம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் இரு தரப்பாக பிரிவு ஏற்படுத்தியிருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள முக்கிய பிரச்சனை காரணமா உறுப்பினர்கள் ஒற்றை கருத்தில் நிற்காம இரு வேறு பிரிவுகளாக பிரியும் சூழ்நிலை உருவாகியிருக்கலாம். ஒரு தரப்பினர் உங்களுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் உங்களுக்கு எதிராகவும் செயல்பட தொடங்குவாங்க. இது கூட்டு குடும்பமா இருந்தால் பிரிவினையை நோக்கியும், தனி குடும்பமா இருந்தா பாச பிணைப்பிலையும் விரிசலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். ரிஷப ராசியின் பிடிவாத குணம் இரு தரப்புக்கும் இடையே தூரத்தை இன்னும் அதிகரிக்க செஞ்சிருந்திருக்கும். இத்தருணத்துல நீங்க நடுநிலையோடும் முதிர்ச்சியோடும் செயல்பட வேண்டும். யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை விட குடும்பத்தின் ஒற்றுமையே முக்கியம் என்பதை உணர்ந்து விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மட்டுமே இந்த தரப்பு பிரிவினையை தடுத்து நிறுத்த முடியும் உங்களால். அதாவது நீங்கள் ஒரு ஒற்றை கருத்துல நிற்காம இருவேறு பிரிவுகளாக பெரிய சூழ்நிலையை உருவாக்க நேரிடும் உங்களால். அதனால நீங்கள் ஒரு தரப்பு உங்களுக்கு ஆதரவையும் மற்றொரு தரப்பு உங்களுக்கு எதிராகவும் செயல்பட துவங்க போறாங்க. அதனால நீங்க கூட்டு குடும்பமா இருந்தா பிரிவினை நோக்கியும், தனி குடும்பமா இருந்தா பாச பிணைப்புல விரிசலையும் ஏற்படுத்த போறது. அதனாலவே நீங்க இரு தரப்புக்கும் இடையில தூரத்தை இன்னும் அதிகரிக்க செய்ய போறீங்க. அதுவும் தருணத்துல நீங்க நடுநிலையோடும் முதிர்ச்சியோடுமே செயல்பட வேண்டும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மட்டுமே இந்த தரப்பு பிரிவினையை தடுத்து நிறுத்த முடியும். வாரிசு விஷயத்துல கருத்து முதல் ஏற்பட்டு இருந்திருக்கும். குடும்பத்துல குடும்பத்தினோட அடுத்த தலைமுறை அல்லது வாரிசுகளோட சொத்துரிமை அவங்களோட கடமைகள் மற்றும் குடும்ப பாரம்பரியத்தை கொண்டு செலுத்துவது போன்ற விஷயங்கள்ல பெரியவர்களிடையே கருத்து மோதல்கள் வரலாம். பூர்வீக வழக்கப்படியோ அல்லது நவீன முறைப்படியா என்ற குழப்பம் நீடிக்கும். ரிஷப ராசினருக்கு தங்களின் பாரம்பரியத்தின் மீது அலாதி மதிப்புகளும், ஆனால் இளைய தலைமுறையினர் அதை ஏற்க மறுக்கும் போது மோதல் தீவிரமடையும். கால மாற்றத்திற்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்றியமைப்பது தற்பில்லை என்பதை நீங்கள் உணர்வது அவசியம். வாரிசுகளோட சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து அதே சமயம் அவங்களுக்கு நெறிமுறைகளையும் அன்போடு போதிப்பதை இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளியாகவே வைக்கும். அது நீங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறையா இருக்கட்டும் அல்லது வாரிசுகளோட சொத்துரிமை அவங்களோட கடமைகள் மற்றும் குடும்ப பாரம்பரியத்தை கொண்டு செலுத்துவது போன்ற விஷயங்கள்ல பெரியவர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். பூர்வீக வழக்கப்படியான அல்லது நவீன முறைப்படியான என்ற குழப்பம் உங்களுக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் நீடித்திருந்திருக்கும். உங்க பாரம்பரியத்தின் மீது உங்களுக்கு அலாதி மதிப்பும், ஆனால் இளைய தலைமுறைக்கு அதை ஏற்க மறுக்கும் போது மோதல் உங்களுக்குள்ள தீவிரமடைய போகும். ஒருவருடைய ரகசிய செலவுகள் வெளிப்பட்டு இருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் உங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ தெரியாம ரகசியமா செஞ்ச பெரிய தொகையிலான செலவுகள் எல்லாம் முதலீடுகள் இப்போ வெளிச்சத்திற்கு வரும். அது சூதாட்டம், தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் அல்லது யாருக்கோ மறைமுகமாக உதவி செய்ததாக இருக்கலாம். கணக்கு கேட்டு வாழும் ரிஷபராசினருக்கு இந்த ரகசிய பொருளாதாரம் இழப்பு பெரும் அதிர்ச்சியை தரும். இதனால் அவங்கள் மீதான உங்கள் நம்பிக்கை முற்றிலுமா தகர்த்து விடும். எனினும் கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டுவதற்கு பதிலா அந்த ரகசிய செலவிற்கான உண்மையான பின்னணி என்ன என்பதை ஆராயுங்கள். இனிமேல் வரவு செலவு கணக்குகளை துல்லியமா பகிர்ந்து கொள்ளும் வெளிப்படையான நடைமுறையை குடும்பத்தில் கொண்டு வருவீங்க. அதாவது உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்களை உறுப்பினரோ அல்லது நீங்களோ அதை மற்றவர்களோ தெரியாமல் ரகசியமா செஞ்ச பெரிய தொகையிலான செலவுகள் இப்போ முதலீடுகள் இப்போ வெளிச்சத்திற்கு வரும். அதனால் அது சூதாட்டமோ அல்லது தேவையற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்குவது அல்லது யாருக்கும் மறைமுகமா உதவி செஞ்சதாக கூட இருக்கலாம். எனவே இவை அனைத்தும் உங்களுக்கு பொருளாதார இழப்பு பெரும் அதிர்ச்சியை தரப்போகிறது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும்.
உங்கள் பிள்ளைகள் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் எல்லாமே நீங்கி அவங்களோட படிப்புல மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. இளைஞர்களா இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அவங்களோட பொருளாதார நிலை உயரும். குழந்தைகளோட சுட்டித்தனமான செயல்களும் அவர்களோட வளர்ச்சியும் உங்கள் குடும்பத்துல எப்போதும் மகிழ்ச்சியையும் சிரிப்பொலியும் தான் தக்க வைக்கப் போகிறது. அதாவது உங்கள் பிள்ளைகளோட கல்வியோ, வேலைவாய்ப்போ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கவலைகள் எல்லாமே நீங்க போது அவங்களோட படிப்புல மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞரா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு இந்த நிறுவனத்துல நல்ல வேலை கிடைத்து அவங்க பொருளாதார நிலை உயரப் போகிறது. அதனாலவே உங்க குடும்பத்துல எப்பயும் மகிழ்ச்சியும் சிரிப்பொலியும் தக்கவே வைக்க போறீங்க. உறவினர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா உறவினர்களால் சில சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இனி காலம் மாறப்போகிறது. உங்களின் இக்கட்டான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாம உங்களுக்கு தேவையான பண உதவியையோ அல்லது ஆலோசனைகளையோ வழங்கி உங்களை தூக்கி நிறுத்த உறவினர்கள் முன் வருவாங்க. சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதால் அவங்களோட பங்களிப்பு உங்களுக்கு பெரும் ஒரு ஆறுதலாகவே இருக்கும். அதை இனி வரப்போகும் நாட்கள்ல உங்கள் உறவினரோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உறவினர் எப்பயும் நீங்க கஷ்டப்படும் போது உங்களை பத்தி கஷ்டப்படும் போது உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாம இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வரப்போகும் நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான பண உதவியையோ அல்லது நல்ல ஆலோசனையை வழங்கி உங்களை தூக்கி நிறுத்த உறவினர் முன் வர போறாங்க. சுப காரியங்கள்ல முன்னின்று நடத்துவாங்க. அவங்களோட பங்களிப்பு உங்களுக்கு பெரும் ஆறுதலாகவே இருக்கக்கூடும். தொழில முன்னேற்றம் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. மந்த நிலையில் இருந்த வியாபாரம் விறுவிறுப்படையும். புதிய வாடிக்கையாளர்களோட சேர்க்கை உண்டாகும். சந்தையில உங்களின் தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்ற கூட்டு திட்டங்கள் வெற்றியை தரும். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வழிகள் பிறக்கக்கூடுகிறது. அதாவது நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையப் போகுது. மந்தமா இருந்த வியாபாரம் இப்போ சுறுசுறுப்பாக விறுவிறுப்படைய போகிறது. புதிய வாடிக்கையாளர்களோட சேர்க்கை உங்களுக்குள் உண்டாக போகுது. கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாங்கிற கூட்டு திட்டங்கள் வெற்றியை தரும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் மற்றும் ஊதிய உயர்வுக்கான வழியும் பிறக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சேர்ப்பாங்க. இளைஞர்களா இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அவங்களோட பொருளாதார நிலை உயரும். குழந்தைகளோட சுட்டித்தனமான செயல்களும் அவர்களோட வளர்ச்சியும் உங்கள் குடும்பத்துல எப்போதும் மகிழ்ச்சியையும் சிரிப்பொலியும் தான் தக்க வைக்கப் போகிறது. அதாவது உங்கள் பிள்ளைகளோட கல்வியோ, வேலைவாய்ப்போ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த கவலைகள் எல்லாமே நீங்க போது அவங்களோட படிப்புல மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்க. இளைஞரா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு இந்த நிறுவனத்துல நல்ல வேலை கிடைத்து அவங்க பொருளாதார நிலை உயரப் போகிறது. அதனாலவே உங்க குடும்பத்துல எப்பயும் மகிழ்ச்சியும் சிரிப்பொலியும் தக்கவே வைக்க போறீங்க. உறவினர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா உறவினர்களால் சில சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இனி காலம் மாறப்போகிறது. உங்களின் இக்கட்டான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாம உங்களுக்கு தேவையான பண உதவியையோ அல்லது ஆலோசனைகளையோ வழங்கி உங்களை தூக்கி நிறுத்த உறவினர்கள் முன் வருவாங்க. சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதால் அவங்களோட பங்களிப்பு உங்களுக்கு பெரும் ஒரு ஆறுதலாகவே இருக்கும். அதை இனி வரப்போகும் நாட்கள்ல உங்கள் உறவினரோட உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உறவினர்கள் எப்பயும் நீங்க கஷ்டப்படும் போது உங்களை பத்தி கஷ்டப்படும் போது உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தாம இருந்திருப்பாங்க.
ஆனால் இப்போ வரப்போகும் நேரத்தில் உங்களுக்கு தேவையான பண உதவியையோ அல்லது நல்ல ஆலோசனையை வழங்கி உங்களை தூக்கி நிறுத்த உறவினர் முன்வர போகிறாங்க. சுப காரியங்களில் முன்னின்று நடத்துவாங்க. அவங்களோட பங்களிப்பு உங்களுக்கு பெரும் ஆறுதலாகவே இருக்கக்கூடும். தொழிலில் முன்னேற்றம் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. மந்த நிலையில் இருந்த வியாபாரம் விறுவிறுப்படையும். புதிய வாடிக்கையாளர்களோட சேர்க்கை உண்டாகும். சந்தையில் உங்களின் தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்ற கூட்டு திட்டங்கள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வழிகள் பிறக்கக்கூடுகிறது. அதாவது நீங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. மந்தமாக இருந்த வியாபாரம் இப்போ சுறுசுறுப்பாக விறுவிறுப்படைய போகிறது. புதிய வாடிக்கையாளர்களோட சேர்க்கை உங்களுக்குள் உண்டாகும்.